இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் யாரும் கிடையாது, எல்லாரும் கெட்டவன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சென்னை சர்வதேச விமான நிலையம் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. ஆண்டுக்கு 2 கோடி மக்கள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துகின்றனர். அடுத்த 10 வருடங்களில் இது 8 கோடியாக அதிகரிக்கும் என்று ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. இதனை சமாளிக்க சென்னை பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகள் நடக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழக சட்டசபையில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பரந்தூர் விமான நிலைய பணிகள் விரைவுபடுத்தப்படும் என நிதி அமைச்சர் தென்னரசு அறிவித்துள்ளார். ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விமான நிலையங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்பதை நன்கு உணர்ந்த இந்த அரசு சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் தூத்துக்குடி விமான நிலையங்களின் விரிவாக்கத்திற்கு உரிய நிலங்களை கையகப்படுத்தி 2938 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கு வழங்கியுள்ளது. மேலும் சேலம் விமான நிலையத்திற்கென 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னைக்கு அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே பரந்தூரை சுற்றியுள்ள 13 கிராம மக்கள் சுமார் 1000 நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசின் இந்த அறிவிப்பு பரந்தூர் பகுதி மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். விவசாய பெருங்குடி மக்களின் போராட்டத்திற்கு மதிப்பளிக்காமல் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியே தீருவோம் என்று அடம் பிடிக்கிறது தமிழக அரசு. விவசாயிகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தமிழகத்திற்கான இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை விரைவுபடுத்துவோம் என்று அறிவித்துள்ளது. இது மக்களை மனம் கலங்க செய்து கண்ணீர் வடிக்கின்ற அறிவிப்பாக உள்ளது என்பதை திமுக அரசு தயவு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். உள்நாட்டிலேயே அகதிகளாக மாறும் நிலையில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களின் உணர்வுகளை உள்வாங்கி இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை நேரில் சந்திக்க வாய்ப்பு தர வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.